இந்த ரோடை பற்றி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரோடு வந்து எப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ரோடு. தமிழ்நாட்டிலே அதிகமாக ஆக்சிடென்ட் நடக்கிற ரோடில் நம்பர் 1 இந்த ரோடு தான் வரும். இங்கே ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேய்கள். ஆமாங்க, கரெக்டாக தான் சொல்கிறேன், பேய். இந்த ரோடு வந்து எல்லாருக்குமே பழக்கப்பட்ட ரோடாக தான் இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து பெங்களூர் டு சேலம் போகிறாங்கனாவே இந்த ரோடை கன்ஃபார்மாக எடுத்திருப்பாங்க. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கலான ஒரு பாட்டு இருக்குது, எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரியும்னு சொல்லி தோணுது. அதான் அந்த தொப்பூர், அந்த தொப்பூர் கணவாயின்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம நார்மல் காட் ரோடெலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். ஆனால் வந்து ஹைவேல காட் ரோடு. ஆக்சுவலாக இவ்வளோ அழகான இவ்வளோ பெருசான ஹைவே போட்டுட்டு திடீர்னு ஒரு காட் ரோடு இந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும்? அதுவும் இவ்வளோ பெரிய ரோடே காட் ரோடாக இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரிப்பட்ட ஒரு காட் ரோடு. ஆக்சுவலாக அந்த காட் ரோடில் வந்து பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இன்றைக்கி அந்த பேயை கன்ஃபார்மாக பார்க்குறோம். அது அந்த பேய் எங்கே இருக்குது என்ன ஏதுங்கிறத கன்ஃபார்மாக பார்க்குறோம். 9 மணி பனி இருக்குது. அது வந்து ரொம்ப டேஞ்சரான ரோடில் இவ்வளோ பனி. ஏன் டேஞ்சரான ரோடு திருப்பி சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது என்ன, இதில் இவங்களே அனௌன்ஸ் பண்ணுவாங்க பாருங்கள். எங்க கொஞ்சம் தூரம் போனோன்னே தே வில் அனௌன்ஸ். கேட்குதா இதோ 2வது கியரில் வாகனத்தை நகர்த்தவும் அப்படி தான் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா இல்லையா, காட் செக்ஷன் கோ ஸ்லோ அந்த மாதிரிலாம் போர்டு போட்டிருக்காங்க. இங்கே ரோடெல்லாம் பார்த்தீங்கல்ல, ரோடு வந்து ஆக்சுவலாக இந்த இதெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடிலாம் வரும்போது நான் இங்கே அடிக்கடி வருவேன், நிறைய வாட்டி வந்திருக்கேன், எக்கச்சக்கமாக வாட்டி வந்திருக்கேன். நாங்கள் போன வாட்டி வரும்போது தான் இந்த இடத்துல கரெக்டாக இதில் ஒரு டேர்னிங் வரும். அந்த இடத்துல தான் வந்து என்ன ஆச்சுன்னா காங்கிரீட்லாம் எடுத்துகிட்டு போகும் பார்த்தீங்களா, அந்த வண்டி வந்து கவுந்து கிடந்துச்சு. அது கீழே பார்த்தீங்களா இல்லையா, எவ்வளோ மார்க்ஸ் இருக்குன்னு. இது எல்லாமே வந்து ஆக்சிடென்ட் ஆன மார்க்ஸ் தான். பார்த்தீங்களா இல்லையா, எவ்வளோ மார்க்ஸ் இருக்குங்க. டீ குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இது வந்து தொப்பூர் என்ற இடத்துல இருக்க ஹைவே நெஸ்ட் மினி. ஹெல்மெட் ஸ்டாப் போடலை, மறந்துட்டேன். ஷெட் நிப்பாட்டி போட்டுடலாம். ஹெல்மெட் ஸ்டாப் எல்லாம் மறக்கக்கூடாது. ஓகே, லெட்ஸ் மூவ். ஓகே, இது வந்து ஒரு பயங்கரமான ரோடு, இந்த தொப்பூர் கணவாய் அப்படிங்கிறது. இந்த ரோடை பற்றி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரோடு வந்து எப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ரோடு. தமிழ்நாட்டிலே அதிகமாக ஆக்சிடென்ட் நடக்கிற ரோடில் நம்பர் 1 இந்த ரோடு தான் வரும் அப்படின்னு சொல்லி இங்கே கன்ஃபார்மாக கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படலாம்னா இப்போ கேள்விப்பட்டுக்கோங்க. எந்த சோர்ஸில் இருந்துடா நீ இதை எடுத்து அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எந்த சோர்ஸுமே இல்லை. என்கிட்ட நிறைய பேர் சொல்லிருக்காங்க. அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட வேறு மாதிரி சொல்லுங்கள். ஓகேவா, நான் கேள்விப்பட்டதை மாற்றாமல் உங்கள்கிட்ட அப்படியே சொல்கிறேன். ஓகேவா, இங்கே என்னென்னா ஒரு பயங்கரமான ரோடு மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா ஆக்சிடென்ட் அதிகமாக நடக்கிற ரோடா. ஆக்சிடென்ட் எந்த அளவுக்கு அதிகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் 2 ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரிப்பட்ட ரோடு. ஆக்சிடென்ட்னா சின்ன ஆக்சிடென்ட் பெரிய ஆக்சிடென்ட் பார்க்காம பாரபட்சம் பார்க்காம இங்கெல்லாம் ஆக்சிடென்ட் நடக்குமா. ஆக்சுவலாக இப்போ நம்ம போகிறது டவுனில் போகிறோம், அந்த பக்கம் வந்து மேடு. ஓகேவா, ஆக்சுவலாக இந்த ஆக்சிடென்ட் ஆகிற 90% நடக்கிறது இந்த பக்கம் தான் நடக்கும். அந்த பக்கம் வந்து அந்த அளவுக்கு நடக்காது ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே. ஓகே, இங்கே ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இங்கே ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான காரணம் பேய்கள். ஆமாங்க, கரெக்டாக தான் சொல்கிறேன், பேய். இங்கே வந்து நிறைய பேய் இருக்கான். நிறைய பேய் இருக்கான். நான் இந்த பேயெல்லாம் தான் என்ன பண்ணுமா, இன்னொரு வண்டி மேலே மோத வைக்கிறது, இன்னொரு இடத்துல வந்து விசிபிலிட்டி இல்லாமல் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பேய்ங்க தான் இந்த மாதிரி பண்ண வைக்குமா. நம்பி தான் ஆகணும். ஏன்னா எல்லாரும் அதான் நம்புகிறாங்க, இங்கே பேய் நிறைய இருக்குன்னு தான் நம்புகிறாங்க. இன்றைக்கி நம்ம இங்கே பேய் இருக்கா என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பேய் இருந்தால் அப்படியே அந்த பேயை கையோட கூட்டு போகிறோம். ஓகே, இங்கே அந்த பேய் இருந்து எல்லாரையும் கொல்ல வேணாம், வேற எங்கேயாச்சும் கூட்டு போய் இந்த மாதிரி ரோடு இல்லாத இடத்துல பேயை விட்டுட்டு வந்துடலாம். ஓகே, எங்கேயாச்சும் இருக்கியா பேயே, சும்மா காமெடி பண்ணிருக்கேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே பேய்னால ஆக்சிடென்ட் இந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் எனக்கும் அந்த பயம் இருந்துச்சு, இங்கே பேய் இருக்கும் அப்படிலாம் பயம் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் இங்கே வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக இங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன். எங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன், எங்கே ஹோட்டல் இருக்குது, எங்கடா ஸ்டே பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஒரு வாட்டி என்னோட எக்ஸ் கம்பெனினா என்னோட எக்ஸோட கம்பெனி கிடையாது, அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருப்பேன்ல, ஒரு எம்ப்ளாயாக இருந்திருப்பேன்ல, அந்த ஃபேக்ட்ரிக்கு மெட்டீரியல் எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த ரோடு வழியாக தான் போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நான் வந்து அந்த மெட்டீரியலோட இன்சார்ஜ். ஓகேவா, அந்த மெட்டீரியலை கொண்டு போய் சேஃபாக சேர்க்கணும். என்னடா நீ லாஜிஸ்டிக்கில் வேலை பார்த்தேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இல்லை, அது வந்து ஒரு ரொம்ப ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. அதனால் அங்கே லாஜிஸ்டிக்கு HR டீமே தனியாக கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சின்ன கம்பெனி. அதில் தான் நான் வந்து அந்த மெட்டீரியலை நான் தான் எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு எனக்கு இருந்துச்சு. ஒரு ட்ரெய்லர். ஓகேவா, ட்ரெய்லர்னால் அந்த நம்ம பெருசாக நீளமாக இருக்கும்ல வண்டி,
அந்த ட்ரெய்லரில் பிளேட்ஸு, அதாச்சும் இந்த எஸ்எஸ் பிளேட் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லெந்தாக பிளேட்ஸ் இருக்கும்ல, ஏறக்குறைய 12 மீட்டர் லெந்துக்கு பிளேட், அதாச்சும் 40 அடி ஃபீட்டு ட்ரெய்லர் வரும் பார்த்தீங்களா, 40 லெந்துக்கும் பிளேட்ஸு ஏறக்குறைய ஒரு 40 டன்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ட்ரெய்லர் எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆச்சுன்னா, ட்ரெய்லரு இதுக்கு கொஞ்சம் கீழே, கொஞ்சம் அந்த இடத்துல நான் கரெக்டாக காமிக்கிறேன், அந்த இடத்துல வச்சு என்ன ஆச்சு, ட்ரெய்லர் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு? நைட்டு 10 மணிக்கு ட்ரெய்லர் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. இங்கே வந்து ஹெல்ப்லைனை கூப்பிட்டு அவங்க வந்து புல் பண்ண பார்த்தாங்க. அவங்களால புல் பண்ண முடியல. அவங்க புல் பண்ண முடியாதவங்க டோயிங், அதாச்சும் டோ பண்ண பார்த்தாங்க, டோ பண்ண முடியல. அவங்க கிளம்பிட்டாங்க. மறுநாள் காலையில் தான் இங்கே வந்து மெக்கானிக் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு வழியே இல்லைன்னு சொல்லி வண்டி நிப்பாட்டிட்டு வண்டி மேலே படுத்திருந்தேன். இந்த ஏரியாவில் நடுராத்திரி வண்டி மேலே இங்கே படுத்து கிடந்தேன். அதில் நான் மட்டும் படுத்துருக்கல, இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. இன்னும் ஒரு 4-5 பேர்கிட்ட இருந்தோம். நான், டிரைவரு, அதுக்கப்புறம் வந்து என் கூட வந்த இன்னொரு சூப்பர்வைசரு, இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தோம். இப்போ நான் இங்கே வந்து நைட்டு ஃபுல்லாக இங்கே படுத்தனால இந்த ஒரு நைட்டு எனக்கு பேய் வரல, பேய் என்னால் பார்க்கல அப்படின்னு நான் சொன்னேன்னா, அன்னைக்கு பேய் வரலையா இருக்கும், அதுக்காக பேய் இல்லைன்னு நீ சொல்லுவியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கரெக்டு தான். ஒரு நைட்டில் வந்து பேய் எல்லாத்தையும் இருக்கா இல்லையான்லாம் தெரியாது. ஆக்சுவலாக இங்கே ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு பேயோ இல்லை வேறு எதுவுமே காரணம் கிடையாது. இங்கே எதனால் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து ஹைவே, ஒரு பர்ஃபெக்டான ஒரு பக்காவான ஹைவே, ஓகேவா, ஒரு பக்காவான ஹைவே நடுவில் திடீர்னு ஒரு காட் ரோடு, அதுவும் ரோடு பெருசாக இருக்க ரோட்டில் ஒரு காட் ரோடு. இது ரோடு சின்னதாக இருக்குது, ஒரு டிராஃபிக்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு தெரியும், ஓகே நம்ம இதில் வந்து ஸ்லோவாக தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி தெரியும். அது மட்டும் இல்லாமல் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த இடத்துல ஒரு காட் ரோடு வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரோடு வந்து ஹைவேனால மேக்ஸி இந்த வண்டியை ஓட்டி பழக்குவாங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சிட்டிக்குள்ளே வண்டி ஓட்டுறது கஷ்டம் எனக்கு, நான் வந்து ஹைவேக்குள்ளே வண்டியை ஓட்டுறேன், ஹைவேல ஓட்டுறது ஈஸி அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு இந்த பக்கமாக வருவாங்க. அங்கே வந்து இந்த மாதிரிப்பட்ட ரோட்ஸை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அது இன்னொரு ரீசன். இன்னொரு மெயின் ரீசன், இந்த லாரியெல்லாம் எப்படிடா அவங்க எல்லாம் வண்டி ஓட்ட தெரியாமல் வாடா லாரியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக லாரியெல்லாம் எப்படி ஆகுதுன்னா மேக்ஸிமம் தூக்கம்தான். அவங்க வந்து டே நைட்டுன்னு பார்க்காம ஓட்டுவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு டயர்டாக இருக்கும், ஒரு தூக்கம் இருக்கும், நிறைய இல்யூஷன்லாம் வரும் அவங்களுக்கு. இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜக்தல்பூர் ரைடு போகும்போது நான் வந்து கண்டினியூஸாக 6 டேஸ் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தேன். கண்டினியூஸாக 6 டேஸ் ஒரு 3500 கிலோமீட்டர்ஸ் மேலே நான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கண்ணு சொக்குனா கூட பரவாயில்ல, நம்ம வந்து ஓகே நம்ம கண்ணு சொக்குது, ஊரம் கட்டணும் இந்நேரம், இல்லை டீயோ காஃபியோ ஏதாவது குடிக்கணும், ஏதாச்சும் ஒன்று தண்ணியை அட்லீஸ்ட் ஃபேஸ் வாஷாக பண்ணணும்னு சொல்லி தெரியும். ஆனால் ஒரு இல்யூஷன் வர ஆரம்பிச்சிடும். எப்படிப்பட்ட இல்யூஷன்னா, இப்போ நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன், திடீர்னு அந்த பக்கம் ஏதோ ஒரு வண்டி வருது, திடீர்னு அந்த பக்கம் ஒரு நாய் வருது. ஆனால் அங்கே நாய் வராது, வண்டி வராது, எதுவுமே இருக்காது. ஆனால் அங்கே திடீர்னு ஏதோ வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஒரு ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது அதில் ஒரு கட்டு இருக்குன்னு எனக்கு வந்து தோணவே தோணாது. ஒரு ஸ்ட்ரைட் ரோடு, அதுவும் ஒரு இல்யூஷன் தான். அது ஒரு ஸ்ட்ரைட் ரோடு அப்படிங்கிறது தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸ்ட்ரைட் ரோடுனா நம்ம என்ன பண்ணுவோம், வர ஸ்பீடை கம்மி பண்ணாமல் அப்படியே போயிட்டுருப்போம். அந்த மாதிரி இல்யூஷன்ஸ் எல்லாம் வர்றது வந்து ரொம்ப டேஞ்சரு. அதாவது எந்த மாதிரிப்பட்ட இதில் வரோம்னா, நம்ம ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்டாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம், இல்லை ரொம்ப நேரமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம், வண்டி ஓட்டுறதுலேயே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரிப்பட்ட இடத்துல மட்டும்தான் நமக்கு வந்து இந்த இல்யூஷன்ஸ்லாம் வரும். அந்த மாதிரி இல்யூஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா நம்மளால் அதை வந்து அது இல்யூஷன்னே நமக்கு தெரியாது. அது ஏதோ நிஜமாக நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம கனவுலலாம் நடக்கும் பார்த்தீங்களா, அது ஏதோ நிஜமாக நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அந்த இடத்துல இந்த மாதிரிப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் இங்கே ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுலாம் நைட் டைம் தான் ஆகும். நைட் டைமில் விசிபிலிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. காட் ரோட்ஸ்லனாவே விசிபிலிட்டி இருக்காது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா ஹெட்லைட்ஸும் ஒரு பக்கம் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நாய் அறுபது நாயே. வண்டியோட ஹெட்லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இது காட் ரோடு, ஓகேவா. காட் ரோடுனா எப்படி இருக்கும், டேர்னிங்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் நிறைய இருக்கும், எஸ் பெண்டு யூ பெண்டெல்லாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி பெண்டெல்லாம் இருக்கும்போது நமக்கு இந்த பக்கம் என்ன இருக்குன்னு சொல்லி விசிபிலிட்டி கிடைக்காது. நம்ம இப்படி இந்த பக்கம் டேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம லைட் பீமு ஸ்ட்ரைட்டாக அடிக்கும், இந்த பக்கம் டேர்ன் பண்ணும்போது விசிபிலிட்டி இருக்காது. அப்படி நம்ம தெரியாமல் என்ன பண்ணிடுவோம், இந்த பக்கமாக ரோடு தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆக்சிடென்ட் ஆகிடும். அது இதுக்கும் மேலே எப்படி ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பதட்டம். இப்போ வந்து தப்பு நம்ம பார்த்துட்டோம், ஓகே இந்த இடத்துல நம்ம பிரேக் அடிச்சு தான் ஆகணுங்கிற பட்சத்தில் சிலவங்க என்ன பண்ணுறாங்க, பதட்டத்தில் பிரேக் பெடலை அழுத்துற போல ஆக்சிலேட்டர் பெடலை அழுத்திடுறாங்க, டேரெக்டாக கொண்டு சொல்லிக்கிறாங்க. இதுதான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு வண்டி பின்னாடி மொத்தமாக 5-6 வண்டி வந்து அப்படியே பின்னாடி இடிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு.
இதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக விசிபிலிட்டி தான். முன்னாடி இருக்க வண்டி விசிபிலிட்டியாக இருந்துச்சோ இல்லை முன்னாடி ஏதாவது இருக்கிறது விசிபிலிட்டியாக இருந்துச்சுனாவோ நம்ம கன்ஃபார்மாக அலர்ட் ஆகிருப்போம். முன்னாடி இருக்கிறது அந்தளவு விசிபிலிட்டி இல்லாமல் இருந்திருக்கும். அதுதான் அதுக்கான ஒரே ரீசன். ஓகே ஓகே. இதுக்கப்புறம் இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா பேய் இருக்குடா, அங்கே பாடுறா பேய் தெரியுது பாடுறா, இங்கே பாடுறா இது இருக்குடா, இது வந்து கவுத்து விட்டுறதா அப்படிலாம் பேய் மேலே பழிய போடுறத விட்டுட்டு உங்கள் மேலே பழிய போடுங்க. உங்களோட கான்ஷியஸில் ஓட்டுங்க, பயங்கரமான ஒரு கான்ஷியஸில் ஓட்டுங்க. வண்டி வந்து நம்ம தான் ஓட்டுறோம், நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்க வண்டி நல்லா ஓட்ட தெரிஞ்சுட்டு இந்த பக்கம் இந்த மாதிரிப்பட்ட ரோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க. ஹைவே வந்து எல்லா ஹைவேயும் ஒன்று மாதிரி இருக்காது. ஒவ்வொரு ஹைவேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் வெரி வெரி கேர்ஃபுல். ஓகே ஓகே பாய். நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பக்காவான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் நான் வர முறை ஸ்டே டியூன்டாக இருங்க. நம்ம வீடியோவை பிடிச்சிருந்துச்சு நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஓகே டாடா பாய்.